கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் கொடுத்த இந்த தருணத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த காலாண்டு வெகு விரைவாக சென்று கொண்டிருக்கிறது. அதுக்குள்ளார எத்தனாவது பாடத்துக்குள்ள வந்திருக்கிறோம்? இன்னைக்கு 10வது பாடத்துக்கிட்ட நம்ம வந்துட்டோம். ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கல் லெசன், நடைமுறை வாழ்விற்கு அவசியமான ஒரு பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். பாட தலைப்பு கடந்த கால படிப்பினைகள். சரி, டாப்பிக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஒவ்வொரு நாளுமே நாம் பாடங்களை படித்து வருகிறோம். வாழ்க்கை என்பது ஒரு பள்ளிக்கூடம். அதிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம். கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் கற்றுக்கொண்ட பாடங்களும் ஏராளம். நம்முடைய பாடம் எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்றால், நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து தேவன் நமக்கு வைத்திருக்கிற பாடங்களை இன்று நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். உலக சரித்திரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உலக தலைவர்கள், அரசியல்வாதிகள் அல்லது போர் வீரர்கள், இவங்க எல்லாரை பற்றின நல்ல விஷயங்களை மட்டும்தான் உலக சரித்திரம் நமக்கு சொல்லும். ஆனால் வேதாகம சரித்திரம் ரொம்ப பேலன்ஸ்டாக அவங்கள்ட்ட இருக்க நல்ல விஷயங்களையும் தீய விஷயங்களையுமே நமக்கு படம் பிடித்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்போது அவங்க செய்த நற்காரியங்களையும் அவங்க செய்ய தவறிய தீய காரியங்களிலிருந்தும் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. நாம் பாடத்தை படிப்பதற்கு முன்னதாக ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக நாம் ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் தந்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஒவ்வொரு வாரமும் எத்தனையோ பாடங்களை வேதாமத்திலிருந்தும் இயற்கையிலிருந்தும் அயல் நாடுகளில் நடக்கிற ஊழியங்களிலிருந்தும் நாங்கள் கற்று வருகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எப்படி வயிற்றிற்கு உணவு புஷ்டியை தருகிறதோ, அதே போலவே எங்களுடைய ஆன்மீக ஆரோக்கியத்திற்கு வேத வசனங்கள் புஷ்டியை தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை உணர்ந்து சத்தியங்களை படிக்கிற நாங்கள் தேவ ஒத்தாசைனாலே அதை கடைபிடிக்க உதவி செய்யுங்க. தாகத்தோடு தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்பும்படியாக அடியேன் ஜெபிக்கிறேன். அடியனை மறைத்தரலும் ஆயத்தப்படுத்தி வந்திருக்கிறேன்ப்பா. ஆனாலும் நீங்கள் அடியன் மூலமாக பேச வேண்டும் என்றும், வாஞ்சியுள்ள ஆத்மாக்களுக்கு மன்னாவாக இந்த சத்தியங்கள் அமைய உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். 5 சங்கீதங்கள்லிருந்து இன்று நாம் பாடங்களை படிக்க இருக்கிறோம். எந்தெந்த சங்கீதங்கள்? 78, 80, 105, 135, 136. சரிங்களா? 5 சங்கீதங்கள்லேருந்து நம் பாடங்களை படிக்கிறோம். போன வாரம் பரீட்சை எழுதினவங்களுக்கு இது பரிச்சயமான பாடம் தான். 78வது சங்கீதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா உங்கள் பிள்ளைங்க எத்தனை பேர் உங்கள்கிட்ட வந்து சின்ன பிள்ளைங்களா இருந்தப்ப, மம்மி உங்கள் சின்ன வயசில் நடந்த கதையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க? சொல்லியிருக்கீங்களா நீங்கள்? நம்ம சொல்கிற இந்த ரீல் கதைகளை விட ரியல் கதைகள் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தப்ப உங்கள் தாத்தா பாட்டி உங்களுக்கு என்ன செஞ்சாங்க, அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்ட பாடம் என்ன, உங்கள் ஸ்கூல் லைஃப் எப்படி இருந்துச்சு, காலேஜ் லைஃப் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் பிள்ளைங்க கற்றுக்கணும்னு விரும்புவாங்க. நம்மகிட்ட உட்காந்து கேட்கும்போது நம்ம சொல்லியிருக்கிறோமா? செய்த தவற சொல்லி படிப்பினையும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோமா? அப்படி சொல்லியிருந்தீங்க அப்படின்னா உண்மையாகவே நீங்கள் ஒரு சிறந்த பெற்றோராக இருக்க முடியும். ஃபஸ்ட்டு பாவல் கோயா அவருடைய கதைகளை நாம் நிறைய புல்பெட்லேருந்து கேட்டிருக்கிறோம், நாம் வாசித்துருக்குறோம். அவரோட கதையில், அவருடைய சர்மனில் ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஒரு மனிதனோட வாழ்க்கையில் தேவன் செய்த ஏராளமான அற்புதங்களை அவருடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒன்று அவர் வாழ நடந்த கதைகளையோ, அல்லது அவங்க அப்பா அவருக்கு சொன்ன கதையோ, தாத்தாவுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களையோ கட்டாயம் ஷேர் பண்ண செய்வாங்க. அப்படி நம்முடைய வாழ்க்கையும் ஏதோ ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வந்து சாட்சி சொல்கிறதா இல்லாதபடிக்கு அனுதினமுமே தேவனுடைய அன்பை ருசிக்கிற, தேவனுடைய அற்புதங்களை நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக நம்முடைய வாழ்க்கை இருப்பதற்கு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து தேவனோடு உறவாட வேண்டியது, அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டியது அவசியம். சரி, இந்த சரித்திரம் நமக்கு ஏன் அவசியம்? ஏன் இவங்கள்ட்ட இந்த பாடத்தை கற்றுக்கணும்? இவங்களுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நம்மளாம் யாரோட சந்ததி? ஆபிரகாமின் சந்ததி. அப்படின்னா ரத்த சம்பந்தமான உறவா? கிறிஸ்து யாரோடைய சந்ததியில் வந்தார்? நம்ம மத்தேயு 1:1 பார்க்குறோம். ஆபிரகாமுடைய குமாரன், தாவீதோட குமாரனுமாகிய
இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் நம்ம அந்த வரலாற்றில் படிக்கணும். சரிங்களா? கிறிஸ்துவோட பிள்ளைகளாக நம்ம இருக்கிறதுனால நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக ஆபிரகாமின் சந்ததியாக நம்ம இருக்கிறோம். அப்போது அவங்களோட வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கொள்கிற பாடம் என்னுடைய குடும்பத்தினரிடமிருந்து, என்னுடைய முற்பிதாக்களிடமிருந்து நான் கற்றுக்கொள்கிற பாடமாக அமைகிறது. ஸோ அவங்களுடைய அனுபவம் என்னுடைய அனுபவம், அவங்க கற்றுக்கொண்ட பாடம் எனக்குமே நிச்சயமாக உதவியாக இருக்கும். சங்கீதம் 78:6 படிக்கலாமா? சங்கீதம் 78:6. இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும் படிக்கும். சரி, இங்கே பாருங்க, எதுக்கு இந்த சரித்திரங்கள்லாம் படிக்கணும் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. அவங்க அவங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லணும், அவங்க எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு நம்ம தாத்தா பேர் நமக்கு தெரியுமா? கைகளை உயர்த்தலாம், எல்லார் பேரையும் கேட்டால் டைம் இருக்காது. தெரியும். தாத்தாவுடைய அப்பா பேரு தெரியும், தாத்தாவுடைய தாத்தா பேரு அவ்வளோதான். மிஞ்சி போனால் தாத்தாவுடைய அப்பா வரைக்கும் தான் நமக்கு தெரியும், பேர் கூட தெரியாது. அவங்களோட வாழ்க்கை சரித்திரம் நமக்கு தெரியுமா அப்படின்னா இல்லை. ஆனால் இப்போ நம்ம பார்க்குற இந்த சரித்திரங்கள் பல்லாண்டு சரித்திரங்கள். சரிங்களா? அப்போது இந்த சரித்திரங்களை, நம்முடைய வாழ்க்கை சரித்திரங்களையும் வேதாம சரித்திரங்களையும் சபை சரித்திரங்களையும் பிள்ளைகளோடு பகிர வேண்டியது அவசியம். அதுதான் நோக்கம் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு இந்த வசனத்துலேருந்து படித்தோம். சரிங்களா? விவேக் என்ன பண்ணுவான் அப்படின்னா, மற்றவங்களோட வாழ்க்கையிலேருந்து பாடத்தை கற்றுக்கொள்வான். தன்னோட வாழ்க்கையில் தனக்கு நேரிடுற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டான். அடுத்தவனுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா அந்த தப்பை செய்யக்கூடாது, நமக்கும் அதே பிரச்சனை வரும் அப்படின்றத அவன் ஏற்கனவே கண்டு ஆபத்தை கண்டு ஒளிந்து கொள்ளுகிறவனாக விவேக் இருக்கிறான். அப்படி நாமும் பிறருடைய வாழ்க்கையிலேருந்து, நம்முடைய முன்னோடிகளின் வாழ்க்கையிலேருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். சங்கீதம் 78 நம்ம ஃபஸ்ட்டு நம்முடைய கவனத்திற்குரிய பகுதி. இதை எழுதுனது யாரு? ஆசாப். சரிங்களா? நிறைய பேர் சங்கீதங்களை எழுதியிருக்கிறாங்க. 78ஆம் சங்கீதத்தை ஆசாப் என்கிற ஒரு சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். சரிங்களா? ஓகே, இதில் என்னென்னலாம் பார்க்குறோம்? 3 பகுதியாக பிரிக்கிறாங்க. இவங்களுடைய வனாந்தர பயணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். யாத்திராகமம் முழுவதுமே இஸ்ரவேலர்கள் கடந்து வந்த வனாந்தர பயணம் தான். சரிங்களா? யாத்திரை ஆகமம். அதில் தேவன் எப்படி இவங்களை நடத்தினார் அப்படின்றத முதலாவது பார்க்குறோம். அதுக்கப்புறம் பல தடைகள், போராட்டங்கள், யுத்தங்களை கடந்து எப்படி கானானை சுதந்திரித்து கொண்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். எத்தனையோ தேசங்களை தேவன் வீழ்த்தி ராஜாக்களை அழித்து கானானியரை, அந்த கானான் தேசத்தை இவங்க சுதந்திர கொண்டதை நாம் பார்க்க முடியுது. மூன்றாவதாக தாவீதின் ஆட்சி காலம். அப்போ 3 பகுதியில் உள்ள பாடங்களை 78ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்கலாம். இஸ்ரவேலருடைய வனாந்தர பயணம், அது முடிஞ்சு அவங்க கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறது அந்த காலகட்டம். அதுக்கப்புறம் தாவீதின் ஆட்சி காலகட்டத்தில் நடந்த சம்பவங்களை நம்ம படிக்கிறோம். சரி, தேவன் என்னென்னலாம் செய்தார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளோ நன்மைகளை செய்தார் அப்படின்றத நம்ம பட்டியல் போடலாம். கீழ்காற்றை அனுப்பி கடலை பிளந்தார், உலர்ந்த தரையாக்கி அதில் நடக்க செய்தார், கண்மலையை பிளந்து தண்ணீர் தந்தார், வானத்தை திறந்து மன்னா பொழிந்தார், மேகத்தை அனுப்பி நிழல் தந்தார், அக்கினியை அனுப்பி வெளிச்சம் தந்தார், காற்றை வீச பண்ணி காடையை கொடுத்தார். அடிக்கிட்டே போகலாம். சரிங்களா? எவ்வளோ நன்மைகளை தேவன் செய்திருக்கிறார். எத்தனை எத்தனை நன்மைகள், எண்ணில் அடங்கா பேராசீர்வாதங்கள். தேவனுடைய உண்மை தன்மை, ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் இஸ் ரிவீல்டு. இந்த பாட புத்தகத்தில், இந்த பாட பகுதியில் நம்ம அதை தான் பார்க்குறோம். தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருந்தார். கர்த்தருடைய இடைவிடாத உண்மை அப்படின்றதான் நமக்கு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. நம்ம எந்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு உண்மையாக இருப்போம், அவங்க நமக்கு உண்மையாக இருக்கிற வரைக்கும் நம்ம இருப்பதற்கு முயற்சிப்போம். ஆனால் நாம் உண்மை இல்லாத பொழுதும் தேவன் நமக்கு உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அவர் செய்த நன்மைகள் ஏராளம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சரி, இவ்வளோ நன்மைகளை தேவன் செய்திருக்கிறார். இந்த ஜனங்கள் அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அதை பார்க்கலாமா? அதிசயங்களை மறந்து ஆண்டவரை பிரிந்தார்கள், அவரை விசனப்படுத்தி கோபமூட்டினார்கள், வாயினால் இச்சகம் பேசி பொய் சொன்னார்கள், பரிசுத்தரை மட்டுப்படுத்தி பாவம் செய்தார்கள், கலகம் செய்து கற்பனையை மீறினார்கள், கர்த்தரை பரீட்சை பார்த்து கடினமாய் நடந்தார்கள், நாயகரை நம்ப மறுத்து நாசமாய் போனார்கள். இஸ்ரவேலர் தேவனுடைய அன்பிற்கும் உண்மை தன்மைக்கும் காண்பித்த மாறுத்திரம், ரெஸ்பான்ஸ் இதுதான். எத்தனை எத்தனை தீமைகள், எண்ணில் அடங்கா வேதனைகள். தேவன் செய்த நன்மைக்கு, ஆசீர்வாதத்திற்கு இவங்க எப்படி மறுமொழி கொடுத்தாங்க அப்படின்னா, தேவனை துக்கப்படுத்தக்கூடிய வகையில் தான் இவங்க நடந்துக்கிட்டாங்க. 78ஆம் சங்கீதம் 21, 22 அதுக்கு காட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க நம்ம பார்க்கலாம். ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார், அவர்கள் தேவனை விசுவாசியாமலும்
அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எரிந்தது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் உண்டது. ஆண்டவருக்கு கோபம் வருது. ஏன் கோபம் வருது இந்த வசனத்துல? அவர்கள் தேவனை விசுவாசிக்கல, தேவன் இவர்களுக்காக வைத்திருக்கிற ரட்சிப்பை நம்பல, அதனால் தேவனுக்கு கோபம் வருது. இந்த கோபம் எப்படிப்பட்ட கோபம்? நமக்கு கோபம் வந்துச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? கோபம் வந்துச்சுன்னா பார்த்துக்கோயேன் அப்படி சொல்லுவோம்ல. அடுத்து நம்ம கையில் சிக்கிறவங்க அவ்வளோதான், நம்ம பிள்ளைகள் ஆகட்டும், சில வீடுகளில் கணவர் ஆகட்டும். அப்போது நம்முடைய கோபம் பிறர் எந்த அளவுக்கு பாதிக்குது? ஒன்று வார்த்தைகளால் வசைப்பாடிடுவோம், இல்லாட்டி நம்முடைய கைகளால் அவங்கள காயப்படுத்திடுவோம். ஆனால் தேவன் ஏன் கோவப்பட்டார் அப்படின்றத இங்கே ஒரு வசனத்தில் படிக்கலாம். 38வது வசனம். அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேக தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா அந்த வசனம்? கோபப்படுறாரு, ஆனால் அந்த கோபம் அழிப்பதற்காக அல்ல, அவர்களை ஆக்குவதற்காக. அவர்களை ஆக்க வேண்டும் என்றால் அவர் என்ன பண்ணணும்? அந்த வசனம் சொல்லுது, இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம். நமக்கு பிரியமானவங்க தப்பு செய்யும் பொழுது, நம்மளை பாதிக்கும் பொழுது, நம்மளை ஹர்ட் பண்ணும்போது கோபம் வருது இல்லைங்களா? கோபத்தில் என்ன செய்கிறோம்? இங்கே ஆண்டவர் செய்ததான் நாமும் செய்யணும். அவருடைய பலத்தோடு அவர்களை அழிக்காமல் இரக்கத்தோடு அவர்களை மன்னித்தார். பல நேரம் தன்னுடைய உக்கிரம் முழுவதையும் அவங்கள்ட்ட காமிக்காம கோபத்தை விலக்கி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம தேவனுடைய குணத்தை, சாயலை எல்லா விதத்திலும் பிரதிபலிக்க வேண்டியது அவசியம். தேவன் எவ்வளோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். இப்போ இஸ்ரவேலர்களை பார்த்தோம், தேவனுடைய குணத்தையும் இஸ்ரவேலர்கள் செய்த தீமையும் நம்ம பார்த்தோம். இது ஏதோ ஒரு கதை என்று எண்ணி விடாதபடிக்கு நம்மளே அந்த இடத்துல வச்சு பார்ப்போம். பர்சனல் அப்ளிகேஷன். நமக்கு எவ்வளோ நன்மைகள் ஆண்டவர் செய்திருக்கிறார் ஒரு பட்டியலை போடலாமா? பிறந்த நாள் முதலாய் இவ்வளோ நாள் வரைக்கும் ஆண்டவர் நேர்ந்து சுமந்து பாதுகாத்து வந்திருக்கிறார். பல கஷ்டங்கள், தடைகள், வியாகுலங்கள், வேதனைகள், பிரிவுகள் எல்லாம் இருந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். அவருடைய கிருபையை பெற்ற நாம எப்படி மாறுத்துறோம் சொல்லியிருக்கிறோம்? அவருக்கு எப்படி மறுமொழி கொடுத்துருக்குறோம்? எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறோம்? அவரை நம்பியிருக்கிறோமா? அவரை விசுவாசிச்சிருக்கிறோமா? எல்லாம் இருந்த பொழுது நம்பின நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, நம்மளை மீறி சில காரியங்கள் நடக்குது, கஷ்டமோ, கடன் தொல்லையோ, பிரச்சனையோ, வியாதியோ, அவமானமோ, அல்லது பிள்ளைங்க கீழ்ப்படியிலையோ, கணவர் மனம் திரும்பலையோ, இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலையும் தேவனை நாம் பழகியிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அவருடைய கிருபையை ஏற்றுக்கொள்ளுவோம், அவருடைய அன்பை புரிந்து கொள்வோம், அவருடைய நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுவோம், உயிர் கொடுத்த தேவனுக்கு உண்மையாக இருப்போம். அப்போது 78ஆம் சங்கீதத்தில் தேவன் உண்மையுள்ளவர், இடைவிடாத உண்மையை நாம் பார்த்தோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், ஜனங்கள் உண்மையாக இல்லை அப்படின்றத பார்த்துக்கிட்டோம். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற முதலாவது பாடத்தையும் நாம் கற்றுக்கொண்டோம். சரிங்களா? அடுத்தது 105வது சங்கீதம். 105வது சங்கீதத்தில் திரும்பவும் இந்த வரலாற்றின் கண்டினியூஷன் போல தான் தெரியுது. இப்போ நம்ம படிச்சிருக்கிற சங்கீதங்கள் எல்லாமே சரித்திர சங்கீதங்கள், வரலாற்று சங்கீதங்கள். ஹிஸ்ட்ரியில் காட் நமக்கு என்ன பாடங்களை வச்சுருக்குறாங்க அப்படின்றத படிக்க போகிறோம். ஹிஸ்ட்ரி அப்படின்னாலுமே ஒரு டெஃபினேஷன் அழகாக சொல்லுவாங்க, ஹிஸ்டோரி. இது தேவனுடைய கதை. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக காண்பித்த கிருபை, பிள்ளைங்க எப்படி தவறி போனாங்க, இதெல்லாம் நமக்கு சொல்லித்தர பாடங்கள் தான் இவை எல்லாமே. 105வது சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம், நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, ஆரோன், இவங்களுக்கெல்லாம் தேவன் எப்படி தன்னுடைய உடன்படிக்கையை காத்து கொண்டார். ஆறாம்ட்டு சொல்கிறாரு, 430 வருடங்கள் நம்முடைய பிள்ளைங்க, உன்னுடைய சந்ததி அடிமையாக இருப்பாங்க அவங்களுடைய தவறு நிமித்தம், ஆனால் அவங்கள நான் திரும்பவும் மீட்டுக்கொள்வேன் அப்படின்னு சொன்னார். அதை செய்தார். யாக்கோபு தப்பித்து ஓடி போன பொழுது, நான் மறுபடியும் உன்னுடைய தேசத்திற்கு உன்னை கூட்டிகிட்டு வருவேன்னு சொன்னார். அதே போலவே அவனுடைய கீழ்ப்படியாமின் மத்தியிலும், வஞ்சகத்தின் மத்தியிலும் தேவன் அன்பு காமித்து அவனை மீண்டும் தன்னுடைய தேசத்திற்கு கூட்டி வந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போது தேவன் சொன்னது போலவே வாக்கு தத்த தேசத்தை, கானான் தேசத்தை அவர் காண்பதற்கு தேவன் உதவி செய்தார். 78வது சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம், இவங்களுடைய பாவங்கள் எல்லாம் பட்டியலிடப்பட்டிருக்கு. பரிசை பார்த்தாங்க, முறுமுறுத்தாங்க, அதெல்லாம். ஆனால் 105வது சங்கீதத்தில் இவங்களுடைய பாவங்கள் அங்கு சொல்லப்படவே இல்லை. தேவ பிள்ளைகள், அவங்களுக்கு தேவன் செய்த நன்மைகள் இங்கே பார்க்குறோம், தேவன் என்னென்னலாம் செஞ்சாங்கன்ட்டு. ஆனால் அவங்க செய்த தவறுகள் இங்கே ரெக்கார்ட் பண்ணப்படலை. சரிங்களா? இதில் ஒரே ஒரு முற்பிதாவை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். 105வது சங்கீதம்
19வது வசனம், 18, 19. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிடப்பட்டது. யாரை பற்றி சொல்கிறாங்க? யாருடைய கால்களுக்கு விலங்கு போடப்பட்டு இருந்துச்சு? யோசேப்பு என்ன தப்பு பண்ணாரு? நிறைய நேரம் நம்ம பண்ணாத தப்புக்கு பழி சுமத்தப்படும் பொழுது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம்? ஆனால் யோசேப்பு தவறே செய்யலை, ஆனால் சிறைவாசம் இருக்க நேர்ந்தது. அவர் என்னைக்காச்சும் புலம்பிருப்பாரா? என்னைக்காச்சும் தேவனை தூஷித்திருப்பாரா? இதுக்கே செல்ல பிள்ளை, அப்பாவுக்கு ரொம்ப செல்லமான பிள்ளை. தன்னுடைய சொந்த சகோதரர்களே அவரை காட்டி கொடுத்து விற்று போட்டார்கள். ஆனாலும் தேவனை மாத்திரமே தன்னுடைய நம்பிக்கையாக அவர் கொண்டிருந்ததுனாலே தீங்கு நிறைந்த நாட்களிலும் இக்கட்டான சூழ்நிலையிலும் எதிரடியான நேரத்திலும் தேவனையே தன் நம்பிக்கையாக கொண்டிருந்தார். கால்களுக்கு விலங்கு போடப்பட்டது, பாவமே செய்யலை, ஆனால் பழி சுமத்தப்பட்டார். காட் இஸ் இன் கண்ட்ரோல் அப்படின்ற நம்பிக்கையோடு அவர் தனக்கு நேர்ந்ததை அப்படியே ஏற்றுக்கொண்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சங்கீதங்களிலே யோசேப்பை பற்றின ஒரு காரியம் ரொம்பவே எனக்கு பலனாக இருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அப்போது அந்த சிறைவாசம், அந்த அந்நிய தேசத்தில் பாட அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலை எல்லாமே அவரை புடமிடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துச்சு. புடமிடும் அனுபவத்தில் யோசேப்பு பொசுங்கி போகாமல் பொன்னாய் விளங்கினார். நாம் எப்படி தானியலை தூக்கி அவருடைய நண்பர்களை தூக்கி அக்கினி சூளையில் போடுறாங்க, பொசுங்கி போயிட்டாங்களா? விலையேற பெற்ற கல்லாய் ஜொலித்தாங்க இல்லைங்களா? அவங்க கூட ஏசப்பா இருக்கிறத, தேவகுமாரன் மனுஷகுமாரனுக்கு ஒத்த ஒரு சாயலில் 4ஆம் நபர் உலாவுகிறத எல்லாரும் பார்த்தாங்க. இன்னைக்கு நமக்கு கஷ்டங்கள் வரும்பொழுது நம்ம கூட ஏசப்பா இருக்கிறாங்க அப்படின்றத எல்லாரும் பார்க்க முடிகிறதா? விலையேற பெற்ற கல்லாய் நாம் பிரகாசிக்கிறோமா? யோசேப்பு அப்படிதான் விளங்கினார். தேவன் என்ன நோக்கத்திற்காக அவர் அந்த இடத்துக்கு கொண்டு போனாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். அந்த ராஜ்யத்திற்கே அதிபதியாக அஞ்ஞான தேசத்தில் அவரை தேவன் உயர்த்தி வைத்ததை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது தேவன் தன்னை உடன்படிக்கையின் தேவனாக இந்த பகுதியில் காண்பித்துக் கொள்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சரிங்களா? ஒரு நாள் அவருடைய வாக்குத்தத்தம் பொய்த்து போகாது. அவர் நமக்கு சொன்ன காரியங்களை நிச்சயமாகவே அவர் நிறைவேற்றுவார். அப்போது இந்த சங்கீதத்தில் முற்பிதாக்கள், கோத்திர பிதாக்கள் எப்படி தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டாங்க அப்படின்றத நாம் பார்க்க முடிகிறது. அடுத்தது சங்கீதம் 106வது சங்கீதம். இது எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக வருகிறத பார்க்க முடிகிறது. இதில் பார்த்தோன்னே சிறையிருப்பை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது. ஒருவேளை சிறையிருப்பில் இருக்கும்பொழுது இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கலாம், அல்லது சிறையிருப்பிலிருந்து அவங்க திரும்பி வந்துட்ட பிறகு அது எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தேவ பிள்ளைகள் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்காமல் கட்டளை மீறி ஓய்வு நாள பரிசுத்த குலைச்சலாகி நடந்து கொண்டதுனால ஆண்டவர் சொன்னபடியே 70 வருஷம் அவங்கள பகையங்கர்கிட்ட விற்று போட்டுடுறார். அசிரியர் அவங்கள சிறைப்படுத்திட்டு போயிடுறாங்க. பாபிலோன் தேசத்தில் அவங்க சிறைவாசம் இருக்க நேர்ந்தது. அதை தேவன் முன்கூடியே சொல்லியிருந்தார். நீங்கள் பாபிலோன் வரும்போது உங்களை சரண்டர் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் அதை அவர்கள் செய்யவில்லை. எரேமியா அதை சொன்னதுனால்தான் ஆகாதவராக போயிட்டாங்க. அப்போது அவங்களோட நன்மைக்காக தேவன் சில விஷயங்களை அனுமதிச்சாங்க. இன்று நம்முடைய வாழ்விலும் சில நேரம் சில கஷ்டங்களை காட் அனுமதிக்கும் பொழுது அது என்னுடைய நன்மைக்காக அப்படின்றத நிச்சயமாகவே புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த வசனத்தில் தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் சிறையிருப்பின் தேசத்தில் இருக்கிறோம்ப்பா, எங்களோட பிரச்சனை உங்களுக்கு தெரியும்ல, எங்களை மீட்டு கொள்ளுங்க, ரட்சித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கதறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. 5வது வசனத்தை படிக்கலாம். 106:5. உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தரலும். உம்முடைய கிருபையின்படியே எங்களை நினச்சிக்கோங்க, ரட்சிப்பு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தேவன் ரட்சிப்பை கொடுக்கணும் அப்படின்னா இவங்க என்ன செய்யணும்? அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? எங்கள் பிதாக்களோடு கூட நாங்களும் பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்து ஆகாமியம் பண்ணினோம். இந்த கன்ஃபெஷன் பாருங்கள், இந்த அறிக்கை செய்தல், நான் தப்பு பண்ணேன் அவங்க தப்பு பண்ணாங்க அப்படின்றது இல்லை. எப்படி சொல்கிறாங்க? எங்கள் பிதாக்கள் செய்த தப்பு அதே போலவே தான்ப்பா நாங்களும் தப்பு செஞ்சுருக்கோம், அவங்க கூடவே நாங்களும் பாவம் செஞ்சுருக்கிறோம், அக்கிரமத்தை செஞ்சுருக்கிறோம், ஆகாமியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒன்னால தான் பிரச்சனையே அப்படின்னு நம்ம மற்றவங்கள கை காமிக்கிறோமா? ஆதாம் ஏவாள் செய்த தவிர நம்மளும் செய்கிறோமா? ஏன் தப்புன்னு என்னைக்காச்சும் நம்ம உணர்ந்துக்கிறோமா?
இல்லை நான் இப்படி பேசிடக்கூடாது, ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் தப்பு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம என்னைக்காச்சும் சொல்லியிருக்கிறோமா? ஆனால் இந்த கன்ஃபெஷனை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. தானியேலும் 9வது அதிகாரத்தில் தன்னுடைய ஜெபத்தில் அவரை குறித்து ஒரு பாவமும் சொல்லப்படவே இல்லை. ஆனால் அவர் சொல்வார், நாங்கள் எல்லாருமே பாவம் செஞ்சிட்டோம், தன்னையும் சேர்த்தே சொல்வார். அப்போது தேவனோட பார்வையில் தன்னை பாவியாக கருதுகிறவன் தான் தகுதி உள்ளவன். 2 பேரும் வந்து ஜெபம் பண்ணாங்க, பரிசேயன் ஆயக்காரன். ஒருத்தவன் என்கிட்ட குறையே இல்லை அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணான். ஆனால் யார் நீதிமான ஆக்கப்பட்டவனா திரும்பி போனால் தன்னை பாவி என்று உணர்ந்தவன் தான். ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நிற்பதற்கு கூட எனக்கு அருகதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தூரத்தில் நின்று கண்களை கூட ஏறெடுக்க துணியாமல் என் மேலே கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போனான். எப்போ தான் பாவி அப்படின்றத நான் உணர முடியும்? மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தா ஐ எம் பெட்டர் தென் யூ, ஐ எம் மிஸ்டர் பர்ஃபெக்ட், மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட்னு போய்கிட்டே இருப்போம். யாரோட தான் நம்மளை கம்பேர் பண்ணி பார்க்கணும்? கிறிஸ்துவோட மாத்திரம்தான் நம்மளை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அவரோட சாயலை நாம் பெரும்படியாக அனுதினமும் அவருடைய பாதத்தில் அமரணும். நம்ம கிடைச்சிருக்கிற சாக்கியம் ஏராளம். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கிறோம், பல சத்தியங்களை கேட்குறோம். எந்த அளவுக்கு மாறி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். இனி காலம் செல்லாது இல்லைங்களா? காலத்தின் முடிவில் நம்ம இருக்கிறோம். எவ்வளோ சீக்கிரம் தேவனோட வருகை அப்படின்றத நாம் அறியோம். கொரோனா வேகமாக வந்தது போல் இந்த பண பரிவர்த்தனை, பண ரூபாலாம் செல்லாது அப்படின்னு ஓவர் நைட்டில் ஒரு கட்டளை வந்தது போல் தேவனுடைய வருகையும் ரொம்ப 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 துரிரும். திருடன் வருகிற விதமாக வர்றதுக்கான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இன்னும் குடும்ப பிரச்சனையோ அல்லது பிறரை குறை சொல்கிறதோ அல்லது எனக்கு வேண்டிய சொத்து சம்பத்து இது சம்பாதிக்கிறதோ இல்லாதபடிக்கு நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த இடத்துல 106வது சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம், அவங்களுடைய பாவங்கள் எல்லாமே இங்கே பட்டியலிடப்படுகிறத பார்க்க முடிகிறது. இச்சையோடு கூட மண்ணா வேண்டான்னு சொல்லிட்டு காடையை கேட்டாங்க. ஆண்டவர் கொடுத்தார். அந்த வசனம் சொல்லுது, அவங்களுடைய ஆத்துமாக்களிலோ ஆண்டவர் இளைப்பை அனுப்பினார். தேவன் வேண்டான்னு சொன்ன விஷயத்த நாம் கேட்டோம் அப்படின்னா ஒருவேளை இஸ்ரவேலரை போல நம்முடைய நிலையம் ஆக நேரிடலாம். தேவனுடைய சித்தமே என்னுடைய சித்தமாக விருப்பமாக ஆகும் பொழுது அவருடைய கரங்களுக்குள் நாம் நிச்சயமாக பாதுகாப்பாக இருப்போம். இங்கே நம்ம படிக்கிறோம், சிவந்த சமுத்திரத்தை அதற்றாரு, வற்றி போயிடுது. ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயங்கள் தான். ஆண்டவர் அவங்கள வெட்டாந்தரையில் நடந்து போக பண்ணினார். பல விஷயங்களை பட்டியலிடுறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க? 13வது வசனம், ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரிகளை மறந்தார்கள். பாருங்க, அவருடைய கிரியைகளை சீக்கிரமாக மறந்துட்டாங்களாம். இப்போ தேவன் இந்த வாரத்தில் உங்களுக்கு செஞ்ச நன்மை என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே ஷேர் பண்ண முடியுமா? நம்மளோட சபையில் சாட்சி சொல்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் ஒரு பிரசங்கத்தை காட்டிலும் சாட்சி ரொம்ப வல்லமை உள்ளதாக இருக்குமா? இந்த வாரத்தில் இன்னைக்கு நேற்று ஆண்டவர் செய்த நன்மை உங்களால் வந்து ஷேர் பண்ண முடியுமா? 1958, 2003, 2018 அப்படின்னு கடந்த காலத்தில் ஏதோ ஒரு நாள் ஆண்டவர் செய்த நன்மையை இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோமா? அல்லது அனுதினமும் ஆண்டவர் எனக்கு செய்கிற நன்மைகளை பெரிதாக நான் பார்க்குறேனா? இல்லை சீக்கிரமாக மறந்து போயிடுறேனா? இஸ்ரவேல் ஜனங்களை போல நானும் இருக்கிறேனா அப்படின்றத சிந்தித்து பார்ப்போம். 22வது வசனம், தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். அவர் செய்த கிரியைகளை மறந்துட்டாங்க, தேவனையே மறந்துட்டாங்க. இன்றைக்கி நம்மளோட லைஃப்பை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நான் அடிக்கடி யோசிப்பேன். நான் படிக்கிற காலத்துலாம் வாடகை வீடு, ஒரு சின்ன ரூம், தனித்தனி ரூம்லாம் கிடையாது. எங்கள் பாஸ்டரோட லைஃப்பும் அப்படி தான். ஆனால் இன்றைக்கி 3 ரூம் 3 பெட்ரூம் கொண்ட ஒரு ஹவுஸை காட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவரோட கிருபை. இப்படி பல விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டே போகலாம். இன்றைக்கி நம்ம நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்படின்னா அது தேவன் கொடுத்த கிருபை, பிச்சை, பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போது எத்தனையோ நன்மைகள் ஆண்டவர் செய்திருக்கும் பொழுது அவ்வளோ சீக்கிரம் மறந்துடுறோமா? தேவன் செய்யாத விஷயங்களை நினச்சி அவட்டு சண்டை போட்டுட்ருக்குறோமா? சிந்தித்து பார்ப்போம். 25வது வசனம், கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். முறுமுறுப்பு நம்மகிட்ட இருக்கா? அல்லது புன்முறுவலோட நாம் வந்து செல்கிறோமா? எல்லா சூழ்நிலையிலும் நம்மால் பிறரை கண்டு, சூழ்நிலையை கண்டு சந்தோஷமாக சிரிக்க முடிகிறதா? கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறதா? இப்போ இதெல்லாம் படிக்கும்போது நம்ம தேவனை மறந்துடுறோமா? நம்ம முறுமுறுக்கிறோமா? நம்ம பறிச்சு பார்க்குறோமா? நம்ம அவிசுவாசமாக இருக்கிறோமா? அப்படின்ட்டு நம்மளை அந்த இடத்துல பொருத்தி பார்த்தா தான் இந்த பாடம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரி, இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இவ்வளோ செய்கிறாங்க, ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அவர் கோவப்பட்டார், ஆனாலும் அழிக்கலை, இறக்கம் காண்பித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. 40வது வசனம், அதனால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனத்தின் மேல் மூண்டது, அவர் தமது சுதந்திரத்தை அருவருத்தார். 41,
அவர்களை ஜாதிகளுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்களுடைய பகைஞர் அவர்களை ஆண்டார்கள். சத்ருவன் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துறார். அன்பா சொல்லி சொல்லி பார்த்தா நம்ம பிள்ளைங்க கேட்கட்டு என்ன பண்ணுவோம்? 2 அடியை போடுவோம். பனிஷ்மெண்ட் கொஞ்சம் சிவியராக இருக்கும். காடும் நம்மளை மாதிரி கிடையாது. நம்ம எடுத்தோடனே கையை தான் ஓங்குவோம். ஆனால் பெற்றோர்கள் அறிந்திருக்க வேண்டியது, பிள்ளைகளை அடிப்பது இட் ஷுட் பி த லாஸ்ட் ஸ்டெப், லாஸ்ட் ரிசார்ட்டாக இருக்கணும். நம்ம முதல்ல எடுத்த உடனே அடிச்சிட்டோம் அப்படின்னா பிள்ளைங்க திருந்துவதற்கான வாய்ப்பு குறைவு. தேவன் பிள்ளைகளோடு பேசணும் அப்படின்றதுக்காக நம்ம ஜெபத்தோடு பிள்ளைங்களை கையாள வேண்டியது அவசியம். தேவன் எடுத்தோடனே அடிக்கிறது இல்லை. இவ்வளோ செஞ்சோம் தேவன் பொறுமையாக இரக்கம் காண்பித்து பிள்ளைகளை ரட்சித்து கொள்ள வேண்டும் என்று கிருபையாக காத்திருந்தார். கடைசியாக பாடத்தை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு சத்ருவன் கையில் ஒப்பு கொடுத்துட்றார். அங்கே போன இவங்க என்ன பண்ணுறாங்க? 44வது வசனம். அவர்கள் கூப்பிடுதலை அவர்கள் கேட்கும் போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி, அடுத்த வசனம், அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு, அடுத்த வசனம், அவர்களை சிறைப்பிடித்து யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார். பாருங்க, நம்ம பிள்ளைங்க என்னதான் அடிச்சுட்டு திரும்ப அம்மான்னு ஓடி வந்தாலும் நம்ம அவங்கள போன்னு சொல்ல மாட்டோம் இல்லைங்களா? பலவீனமான நமக்கு அவ்வளோ அன்புன்னு நம்மை சிரித்து மீட்டு கொண்ட தேவனுக்கு எவ்வளோ அன்பு. திரும்ப அவங்கள நோக்கி, பிதாவை நோக்கி அவங்க கூப்பிட்ட பொழுது தேவன் கண்ணோக்கி பார்த்து தன்னுடைய உடன்படிக்கையை நினைத்து மிகுந்த கிருபையின்படி இவர் மனஸ்தாபப்பட்டு அவங்களுக்கு இறங்கும்படி செய்தார். யாரெல்லாம் சிறைப்பிடித்துட்டு போனாங்களோ அவங்க கண்களில் தயவு கிடைக்க பண்ணார். இப்படி சம்பவங்களை படிக்கும்போது எனக்கு மனாசே ராஜாவை மறக்கவே முடியாது. 12 வயசில் ராஜாவாயிட்டு மோர் தென் 50 இயர்ஸ் அரசாட்சி செய்கிறாரு. கொடுங்கோல் அரசன், அவ்வளோ மோசமான ஒரு ராஜா. அவரை அந்நியான தேசத்தில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்றாரு. பகைஞர் சிறைப்பிடிச்சிட்டு போயிடுறாங்க. போன இடத்துல தன்னை தாழ்த்தி ஜெபித்த உடனே ஆண்டவர் அவனுடைய சிறையிருப்பின் தேசம் அங்கே போய் மறிச்சிருக்கணும், மீண்டும் அவனோட ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார் அப்படின்றத வாசிக்கும் பொழுதெல்லாம் அவ்வளவு அன்பான தேவனை நம்மால் மறக்கவே முடியாது. இன்றைக்கி நம்மளும் எவ்வளோ தவறு செய்தாலும் கூட நம்முடைய பாவத்தை மன்னித்து கிருபையாய் நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு தன்னுடைய உடன்படிக்கையை நினைத்து இறங்குகிற தேவனாக இருக்கிறார். நம்மளை எதுக்கு அவர் தண்டிக்கிறார் அப்படின்னா மீண்டும் அவரோடு சேர்த்து கொள்வதற்காக தானே ஒழிய நம்மை அழிப்பதற்காக அல்ல. நம்ம கஷ்டங்கள் வரும்போது எப்போவுமே ஆண்டவர் நன்மையை மட்டும்தான் செய்வார். அது எனக்கு புரியாமல் கூட போகலாம், ஏன் இதை அனுமதிச்சாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஒரு நாள் ஆண்டவரை தவறாக புரிந்து கொள்ளவே கூடாது. அவரை குறித்த புரிதல் சரியாக இருக்கும் பொழுது என்னுடைய நடைகள் ஒன்றிலுமே பிசகாது. சரிங்களா? அப்போது இங்கே தங்களுடைய பாவத்தை ஒத்துக்கொண்ட பொழுது அடுத்த ஸ்டெப் போகிறாங்க, அறிக்கையிடுறாங்க, மனம் திரும்புகிறாங்க. எரேமியா 3:13 அந்த வசனத்தை கடைசி பகுதியை பார்க்கலாம். எரேமியா 3:13 மனம் திரும்புதலுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம அதில் படிக்கலாம். 3:13 என் சத்தத்திற்கு செவி கொடாமற் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். பார்த்தீங்களா? அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ ஒத்துக்கோ. எத்தனை பேர் நம்ம தப்பை ஒத்துக்குவோம்? அந்த வசனத்தில் என் சத்தத்துக்கு உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்துக்கு செவி கொடாமற் போனதையும் ஒத்துக்கொள். எப்போவுமே குடும்பத்துலேயும் சரி வெளியும் சரி நம்முடைய தவறை ஒத்துக்கொள்வது நமக்கு ரொம்ப 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 கடினமான விஷயம். த கிரேட்டஸ்ட் பேட்டில் எவர் ஃபாட் இஸ் வித் அவர் செல்ஃப். நம்முடைய சுயத்தோடு போராடுற போராட்டம் தான் இருக்கிற எல்லா போராட்டத்துலையுமே மிகவும் பெரியது. இன்றைக்கி நான் என்னுடைய சுயத்தை விட்டு கொடுத்துட்டேன், நான் இறங்கிட்டேன், என்னை தாழ்மைப்படுத்திட்டேன் அப்படின்னா ஆண்டவர் ஈஸியாக நமக்குள்ளார வேலை செஞ்சிருவார். அப்போது இந்த வசனம் சொல்லுது, நீ உன்னோட தப்பை முதலாக ஒத்துக்கோ. அப்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பாவங்களை ஒத்துக்கொண்டாங்க, அறிக்கை செய்தாங்க, மனம் திரும்பினாங்க. தேவன் இறங்கினார், தன்னுடைய உடன்படிக்கையை எண்ணி அவர் இறங்கினார். பாடத்தில் ஒரு அழகான வரியை கொடுத்துருக்குறாங்க, நம்ம செய்த பாவங்கள் ஏராளம், நம்முடைய பாவம் பெரியதா தேவனுடைய கிருபை பெரியதா? எது பெருசு? தேவனுடைய கிருபை. பாவம் பெருகின இடத்தில் கிருபையும் பெருகிடுச்சு. இன்னைக்கு பிள்ளைங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா கிருபை பெருகுதா, அடி உத பெருகுதா? இல்லைங்களா? பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகணும். அந்த கிருபை தான் பிள்ளைகளை ரட்சிக்கும். சரிங்களா? அப்போது தேவனுடைய கிருபையை நம்முடைய ரட்சிப்பு என்று கருதுவோம். என் பாவம் இவ்வளோ பெருசாக இருக்கேன்னு என்னையே பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா ரட்சிப்பு பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தேவனுடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது. எப்படிப்பட்ட பாவியும் அவர் ரட்சிக்க முடியும் அப்படின்னு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே எனக்கு மீட்பு உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். தேவனது மன்னிப்பை பெற்றிருக்கிறோமா? அவருடைய கிருபையை உணர்ந்திருக்கிறோமா? பெற்றுக்கொண்ட நாம் அவர்களிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாம் பிறரை மன்னிக்கிறோமா?
அதை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோமா அப்படின்றத சிந்தித்து பார்ப்போம். ஆங்கிலத்தில் எனிவே அப்படின்ற ஒரு போயம் இருக்கும். லவ் தம் எனிவே, ஃபர்கிவ் தம் எனிவே. நீங்கள் போட்டி பாருங்கள். மதர் தெரசா எழுதின ஒரு கவிதைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரிஜினல் ரைட்டர் வேறு, கென்ட் அப்படின்றவரும் அவர் தான் எழுதுனது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நிறைய பகுதிகளில் ஒன்றுத்தை நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். பீப்புள் ஆர் ஆஃபன் செல்ஃப் சென்டர்ட், ஃபர்கிவ் தம் எனிவே. நிறைய நேரம் மக்கள் எல்லாரும் சுயநலவாதிகளாக தான் இருக்கிறாங்க. அதனால் நீ அவங்கள வெறுக்காத, அவங்கள மன்னிச்சிரு. இஃப் யூ ஆனஸ்ட் பீப்புள் மே சீட் யூ, பி ஆனஸ்ட் எனிவே. நீங்கள் ரொம்ப உண்மையாக நேர்மையாக இருந்தீங்க அப்படின்னா மக்கள் உங்களை ஏமாற்றிடுவாங்க. அதுக்காக நீங்கள் ஏமாற்றணுன்றது கிடையாது. நீங்கள் நேர்மையாகவே இருங்க. உங்கள் குணத்தில் நீங்கள் பிசக வேண்டாம். கடைசியாக அநேக வரிகளில் இதை மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். த குட் யூ டூ டுடே பீப்புள் வில் ஆஃபன் ஃபர்கெட் டுமாரோ, டூ குட் எனிவே. நீங்கள் இன்றைக்கி செய்கிற நன்மையை நாளைக்கு மறந்துடுவாங்க. அதுக்காக நீங்கள் அவங்களுக்கு திரும்ப நன்மை செய்யக்கூடாது அப்படின்றது இல்லை. நீங்கள் செய்கிற நன்மையை செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா அது உங்களுடைய குணம், அது பிதாவுடைய குணம். செய்ய வேண்டியதை செய்யுங்க. அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றது கவலை இல்லை. கடைசி அந்த போயம் எப்படி முடியுது அப்படின்னா, இட்ஸ் பிட்வீன் யூ அண்ட் காட், நெவர் பிட்வீன் யூ அண்ட் தெம் எனிவே. நீங்கள் செய்கிற விஷயம், அவங்க உங்களுக்கு செய்கிற விஷயம் எதுவானாலும் உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தப்பட்டதில்லை, உங்களுக்கும் தேவனுக்கும் உரியது. நீங்கள் செய்கிற எல்லாத்தையுமே தேவன் கணக்கில் வச்சுருக்கிறாரு. ஹீ இஸ் வாட்சிங் ஈச் அண்ட் எவ்ரி திங். ஸோ மனிதர்களை பிரியப்படுத்தாமல் தேவனை பிரியப்படுத்துகிற காரியங்களை செய்வோம். சரி, அடுத்து சங்கீதம் 80. சங்கீதம் 80 எப்படி அறிஞர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, இதை வனாந்தர சங்கீதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் இஸ்ரவேலர்களை திராட்சை தோட்டம் அப்படின்ற ஒரு ஊமையை சொல்லி ஒப்பிட்டு பார்க்குறாங்க. இதே ஊமையை நம்ம ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1-7 நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 80 நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இந்த சங்கீதக்காரன் சொல்லும்பொழுது நான் உன்னை திராட்சை கொடியை போல நாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி தேவன் நமக்கு எவ்வளோ நன்மைகளை செய்திருந்தோம். வசனம் 8வது வசனம், நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர். சரி, எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடி கொண்டு வந்து அதை நாட்டினீங்க. அது எல்லா இடமும் படர்ந்தது, எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருந்துச்சு. அதோட நிழல்னால மலைகள், கேதுருக்கள் எல்லாமே மூடப்பட்டுச்சு. அப்படியே சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறாங்க 12வது வசனம், இப்பொழுதோ வழி நடத்துகிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? ஆனால் நீங்கள் கூட்டிகிட்டு வந்த இந்த திராட்சை செடி இன்னைக்கு அதை நீங்கள் வேலையெடுத்து பாதுகாக்காமல் ஏன் தகர்த்து போட்டுட்டீங்க? காட்டு பன்றி அதை உழுது போட்டுடுச்சே, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போட்டதே அப்படின்னு அங்கலாய்க்கிறது இதை பார்க்குறோம். நாங்கள் சிறையிருப்பின் தேசத்தில் இவ்வளோ கஷ்டப்படுறோமே ஆண்டவரே, எங்களை அழகாக நடத்திட்டு வந்தீங்க, ஏன்ப்பா இப்போ உங்களுடைய முகத்தை எங்களுக்கு மறைச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான காரணம் இங்கே கொடுக்கப்படலை. ஆனால் ஏசாயா 5வது அதிகாரத்தில் நம்ம அதை பார்க்குறோம். நீயும் ஆகாத கொடியாய் மாறி போனது என்ன? ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எரேமியா 2:21. எரேமியா 2:21, நான் உன்னை நற்குலத்து செடியாக தான் நான் நாட்டினப்பா, நீ எனக்கு புளிப்பான செடியை, கசப்பான பழங்களை ஏன் நீ புசிக்க கொடுத்த அப்படின்னு ஆண்டவர் அங்கலாயிருக்கிறார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரு உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஆவியின் கனிகளை தரக்கூடிய இஸ்ரவேலர்களாக நம்மை நாட்டி வைத்திருக்கிறார். என்ன கனிகளை தரும்? ஆவின் கனி நம்மகிட்ட வெளிப்படுதா? மாம்சத்தின் கிரியைகள் நம்மகிட்ட வெளிப்படுதா? அப்போது வேலியாக யார் இருந்தா அப்படின்னா தேவன் தாமே வேலியாக இருந்தார். ஆனால் தேவனை இவங்க துரத்தி விட்டுட்டாங்க. நம்ம அந்த வெண்கல சர்ப்பம் கதையில் பார்க்குறோம். அந்த சர்ப்பங்கள் ரொம்ப கொடிய சர்ப்பங்கள் சூழ்ந்திருந்த அந்த வனாந்தர பகுதியில் தேவன் வேலி எடுத்து பாதுகாத்திருந்தார். ஆனால் இவங்களுடைய பாவங்களின் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம் கொஞ்சம் வேலி ஆண்டவர் திறந்து விட்டார். கொடிய சர்ப்பங்கள் அவங்களை கடித்து போட்டுது. திரும்பவும் அந்த வெண்கல சர்ப்பத்தை அவங்க நோக்கி பார்த்த பிறகுதான் அவங்களுக்கு ஜீவன் கிடைத்தது அப்படின்றத நான் பார்க்க முடிகிறது. அப்போது இங்கேயுமே தேவன் கொஞ்சம் அவருடைய பிரசனத்தை, அவருடைய பாதுகாப்பை விட்டு விளக்கனா ஆகாத கொடியாய் மாறி அந்த நிமித்தம் காட்டு பன்றியும் வெளியின் மிருகங்களும் மேய்ந்த கூடிய போடக்கூடிய அளவில் இந்த திராட்சை செடி ஆனது. அப்போது இங்கே என்ன சொல்கிறார் கடைசியா 14வது வசனம், இந்த திராட்சை செடியை விசாரித்தரலும் ஆண்டவரை, கொஞ்சம் என்னன்னு கேளுங்கப்பா, உங்கள் கவனத்தை இந்த செடியின் மீது நீங்கள் சாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வசனம் 3 முறை இந்த சங்கீதத்தில் வருது. என்ன வசனம்? ஒரே வசனம் 3 முறை இந்த சங்கீதத்தில் வருது. வசனம் 3,
தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படும். இதே வசனம் 7:19 மூன்றிலுமே இருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. ஆகாத கொடிகளாய் நாம் ஆகிவிட்டோமா, ஆண்டவரின் கோபத்திற்கு ஆளாகி விட்டோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இப்போ பாருங்க, இங்க என்ன ஜெபம் பண்றாங்க அப்படின்னா, ஆண்டவரே எங்களை, வசனம் சொல்லுது, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படும். ஆண்டவர் முகத்தை மறைச்சிக்கிட்டாரு, திரும்ப உங்கள் முகத்தை காண்பீங்கப்பா, உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க. நம்ம கடைசியில் அந்த ஜெபம் சொல்லும்போது அப்படி தான் சொல்லுவாங்க இல்லைங்களா? இது ஆரோன் சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரதிஷ்டை ஜெபமாக இருக்குது. கடைசியில் க்ளோசிங் பண்ணும்போது பாஸ்டல் ப்ரேயர் அதையும் பண்ணுவாங்க. சரி, அப்போது தேவனுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணால் மாத்திரம்தான் இவங்களுக்கு மீட்பு அப்படின்றத பார்க்க முடியுது. திருப்பி கொண்டு வாரம் ஒரு வார்த்தை, நேராக போய்கிட்டே இருக்கான், பாவத்தை நோக்கி போயிட்டே இருக்கான் அப்படின்னா திருப்பி கொண்டு வாரம்னா என்ன அர்த்தம்? ஒரு ரைட் அபவுட் டர்ன், இப்படி டர்ன் பண்ணி பாதையை நான் வேற பக்கம் திருப்பிக்கணும் அப்படின்றது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போது தேவன் நாம் பாவத்தை விட்டு விலகி மனம் திரும்பி அவரோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எரேமியா 30:18 வாசிக்கலாமா? எரேமியா 30:18. அதற்கான பதிலையும் நாம் எரேமியா புத்தகத்திலேயே பார்க்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முள் போல் நிலைப்படும். ஓகே, சரி, நான் வசனம் 31:18 31:18. நீர் என்னை தண்டித்தீர், நான் படியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். இந்த வசனத்தை சொல்லி ஜெபித்த நாட்கள் உண்டு. என்னால் திரும்பி வர முடியல தகப்பனே, நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பாவம் செய்கிறேன், கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இதை நான் செய்கிறேன். என்ன அடிமைத்தனத்தில் நீங்கள் இருந்தாலும் இதை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, நீங்கள் என்னை தண்டிச்சிங்க, பணியாத மாடு போல் எனக்கு அடி விழுந்துச்சு, ஆனால் என்னால் என்னோடய வழிகளை திருப்பி கொள்ள முடியல, நீங்கள் என்னை திருப்புங்க, அப்பொழுது நான் திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். இந்த எரேமியா 31 முழுவதுமே ரொம்ப ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகளாக இருந்துச்சு. அதுக்கு பதிலாக தேவன் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். எரேமியா 24:7. இந்த ஜெபத்திற்கு தேவன் தரக்கூடிய பதில் என்ன? நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்துக்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொரு தாயும் கீழ்ப்படியாத வழி விலகி போன தன்னோட பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறத இந்த ஊழிய பாதையில் பார்த்துருக்குறேன். அப்போது கர்த்தர் அவங்களுக்கு சொல்லுகிற ஒரு ஆறுதலான நம்பிக்கை நிறைந்த வசனம், நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். கவலைப்படாதீங்க, நான் அவங்களுக்கு அந்த இருதயத்தை கொடுப்பேன். நான் தான் தேவன் அப்படின்ற இருதயத்தையும் என்னை நேசிக்கக்கூடிய உள்ளத்தையும் நான் அவங்களுக்கு தருவேன். அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள். ஆண்டவரை திருப்பிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது கவலைப்படாத, திரும்ப அவங்க வந்துடுவாங்க. சத்ருவின் தேசத்திலிருந்து அவங்க திரும்ப வருவாங்க அப்படின்ற ஆறுதல் நிறைந்த நம்பிக்கை நிறைந்த இந்த வாக்கு தத்தத்தை நம்ம உரிமை கோரி ஜெபிப்போம். சரிங்களா? சரி, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை திருப்பி கொண்ட அனுபவங்கள் ஏதாகிலும் உண்டா? திருப்பி கொண்டு வந்த அனுபவங்கள். நான் ஒரு பாதையில் போய்கிட்டே இருந்தேன், ஒரு ரைட் அபவுட் டர்ன் எடுத்து வேறு பக்கமாக காட் என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்கிறதுக்கு சாட்சிகள் இருக்கிறதா? இருந்தால் பகிர்ந்து கொள்ளவும்னு சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தருக்கு சித்தமானால் சாட்சி நேரத்தில் நீங்கள் அதை பகிர்ந்து கொள்ளலாம். கடைசியாக சங்கீதம் 135. இது வரைக்கும் தேவன் தம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் செய்த நன்மைகளெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இதில் நம்ம பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு அவர் தொடங்கும் பொழுதே சரித்திரத்திலேருந்து தொடங்காமல் தேவன் சிருஷ்டிகர் அப்படின்றத அந்த வசனங்களை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. 6வது வசனம், வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதையெல்லாம் செய்கிறார். அவர் தான் நம்முடைய சிருஷ்டி கர்த்தர். அவர் வல்லமையுள்ள தேவன். சிருஷ்டிகர் மட்டும் இல்ல, இழந்து போன தேவ சாயலை மீண்டும் நான் பெற்றுக்கொள்ளும்படியாக என்னை மீட்டு கொண்ட தம்முடைய உயிரியே தந்த உன்னத தேவன் அவர் அப்படின்றத நாம் இந்த சங்கீதத்திலே பார்க்க முடிகிறது. எகிப்திலிருந்து விடுவித்தார், நியாயம் விசாரித்து எதிரிகளை அழித்து கானானை சுதந்திரமாக கொடுத்தார், உடன்படிக்கையை நிறைவேற்றினார், ஜனங்களை பாதுகாத்தார்,
வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றினார் அப்படின்றத நாம் இந்த சங்கீதங்களில் படிக்கிறோம். மற்ற விக்கிரகங்கள் மனுஷரின் கை வேலையே, கர்த்தரோ மற்றவங்களாம், அதாவது மற்றவங்க வணங்குற தெய்வங்கள்லாம் அவங்களோட கை வேலைப்பாடு தான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவர் எப்படிப்பட்டவர்? தம்முடைய கையினால வானங்களை உண்டாக்கின தேவன் அவர். அவரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. எத்தனை பேர் கர்த்தரை உங்களுடைய தெய்வமாக கண்டு கொண்டதினாலே நீங்கள் பாக்கியவான்கள் என்று எண்ணுகிறீர்கள்? எல்லாரும் ரொம்ப யோசிக்கிறீங்க. நான் கேட்குற கேள்வி புரியலையோன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த சத்தியம் எனக்கு கிடைக்கல அப்படின்னா உங்கள் லைஃப் என்னவாயிருக்கும்? ஃப்ளாஷ்பேக் யோசித்து பார்க்க முடிகிறதா? தேவன் கிருபையாக இந்த சபைக்குள்ள இந்த சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்ததுனால உங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறி இருக்கும். ஒருவேளை கஷ்டங்கள் துன்பங்கள் வறுமை இந்த உலகத்தில் இருக்கலாம், அது பெருசு இல்லை. ஆனால் நித்திய ராஜ்யம், ஆனந்த பாக்கியமான ஒரு ராஜ்யம் நமக்கு இருக்கிறது அப்படின்ற நம்பிக்கையை நாம் பெற்றிருக்கிறோம். உலகத்தில் இருக்கவங்க நம்பிக்கை இல்லாமல் மாண்டு போகிறாங்க. ஆனால் கிறிஸ்துவே நம்முடைய மகிமின் நம்பிக்கையாக இருக்கிறார். அது உண்மையாகவே நமக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம். கிறிஸ்து மாத்திரமே உங்களோட ஒரே தெய்வமாக இருக்கிறாரா, அல்லது வேறு விக்கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். வேறு ஏதாவது மனிதர்களை விக்கிரமாக வச்சுருக்குறோமா? இப்போ வாலி பிள்ளைங்களை கேட்டால் அவங்க நிறைய செலிப்ரிட்டிஸ் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச சினி ஸ்டார், ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் அப்படின்னு. நமக்கு யாராச்சும் மனிதர்களை விக்கிரகமாக வச்சுருக்குறோமா? ஏதாவது பொருட்களை அல்லது ஏதாவது பழக்க வழக்கங்களை நாம் வைத்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். தேவன் மாத்திரமே நம்முடைய ஒரே மெய்யான சிருஷ்டிகர்த்தராக இருப்பதற்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போம். பாடத்தின் முடிவுக்குள்ளார வந்துட்டோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் தேவன் தம்முடைய பிள்ளைகளை நடத்தின சரித்திர சம்பவங்கள், வேதாகமத்தின் சரித்திர சம்பவங்கள். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை சரித்திரத்தை நம்ம பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு பாடத்தையும் படிச்சிருக்கிறோம். இந்த சர்ச் நம்ம உட்காந்துருக்கணும் அப்படின்னா இந்த சர்ச்சோட ஆரிஜின் நமக்கு தெரியுமா? இந்த சபையின் முன்னோடிகள் 10 பேரை நீங்கள் சொல்ல முடியுமா? ஒருவேளை தமிழ்நாட்டில் அரசாண்ட முதலமைச்சர்கள் 10 பேர் அப்படின்னா சொல்லிடுவீங்க. இந்தியன் பிரசிடென்ட்ஸ், கவர்னர்ஸ் சொன்னால் சொல்லிடுவீங்க. ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாட்டு வீரர்கள் பேர் சொன்னால் எல்லாம் படிச்சிருப்பீங்க, சொல்லிடுவீங்க. ஆனால் இந்த சபையில் நம்ம உட்காந்துருக்குறோம் அப்படின்னா இதற்கு ஊன்றுகோலாக இருந்தது யார்? 10 பேரை சொல்ல முடியுமா? ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வேண்டாம், ஆனால் யோசிச்சு பாருங்கள். மிஞ்சி போனால் ஒரு 3 பேர் 4 பேர் நமக்கு ஞாபகம் வரலாம். அவங்களோட சரித்திரம் நமக்கு தெரியுமா? எப்படி இந்த சபை உருவாக்கப்பட்டுச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இந்த திருச்சபை நம்ம உட்காந்துருக்கிற MCTC, மதுரை சென்ட்ரல் தமிழ் சர்ச், இந்த சபை 100 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்குது அப்படின்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். இந்த சபையோட ஆதி யார் இதை தொடங்கினா? இந்த சபை எவ்வளோ குட்டியாக இருந்துச்சு, இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கட்டடம் இருந்துச்சா? அப்படி நம்ம யோசித்து பார்த்து அதோடைய சரித்திரத்தை நம்ம அறிஞ்சு வச்சுருக்குறோமா? நிச்சயமாக அறிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம். எல்லாருமே ரத்தம் சிந்தி பாடுபட்டு அவங்களுடைய சம்பளம் ரொம்ப எளிமையான அவங்களுடைய வருமானத்தை இந்த சபைக்கு காணிக்கையாக கொடுத்து இந்த அளவுக்கு ஆலமரமாக இந்த சபை நிற்பதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். அப்போது சபையின் சரித்திரத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த சரித்திரத்தை தான் இவங்க பாடலாக பாடியிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பாடல் எழுதக்கூடிய திறமை இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை சரித்திரத்தையோ சபையின் சரித்திரத்தையோ பாடலாக எழுதக்கூடிய ஒரு கிருபையை தேவனிடம் பெற்று எழுதலாமா? ஒருவேளை அந்த தாளந்து படைத்தவர்கள் நீங்கள் முயற்சிக்கலாம். வேர் அப்படின்ற ஒரு புத்தகம், வேர்கள் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்குது. எத்தனை பேர் வீட்டில் இருக்குன்னு தெரில. ஒரே ஒரு எடிஷன் தான், அதுக்கப்புறம் அதை போடவே இல்லை. அதில் நம்முடைய முற்பிதாக்கள், சபையின் ஸ்தாபகர்கள் அநேகருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம அதில் நிச்சயமாகவே பார்க்க முடியும். அப்படிப்பட்ட புத்தகங்களை நாம் படிப்போம். அவர்களுடைய சரித்திரம், அனுபவங்கள் நமக்கும் பலனாக இருக்கட்டும். ஒரே ஒரு மேற்கோளை நான் காண்பித்து வாசித்து முடிக்க விரும்புகிறேன். வெள்ளிக்கிழமை பாடத்தில் ஒருவேளை எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்ற பயம் நமக்கு இருக்கும் பொழுதெல்லாம் இந்த மேற்கோள் ரொம்பவே பலனாக இருக்கும். 2வது பத்தியில், நம் கடந்த கால வரலாற்றில் தேவன் நம்மை வழிநடத்திய விதத்தையும் அவரது போதனையும் மறக்காத வரை எதிர்காலம் குறித்து நாம் பயப்பட எதுவுமே இல்லை. கடந்த காலத்தில் காட் எப்படி என்னோட கரத்தை பிடிச்சு நடத்தியிருக்காங்க அப்படின்றத இஸ்ரவேலரை போல நான் மறந்துட்டேன் அப்படின்னா தான் எதிர்காலத்தை குறித்து எனக்கு பயம் இருக்கும். எதிர்காலம் என்னத்தை வச்சிருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எதிர்காலத்தை தம்முடைய கரத்திலே பிடித்திருக்கிற தேவனை நான் அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். எலன் ஒயிட் தன்னுடைய கணவரை இழந்து 35 வருடங்கள் தன்னுடைய மகனோடு ஊழியம் செய்த நாட்களில் இந்த வசனத்தை தான் அதிகம் சொல்லி ஜெபம் பண்ணாங்களா. அவங்களுக்கு மிகவும் பலனாக இருந்த வசனம் இதுதான்.
நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இன்று நாமும் கூட இம்மட்டும் நடத்தி வந்த தேவனுடைய கரங்களை நாம் புரிந்து கொண்டவர்களாக, பற்றி பிடித்தவர்களாக வருங்காலத்தை சந்திப்பதற்கு ஆயத்தமாவோம். கடந்த காலத்தை மறக்கக்கூடாது. அதை நான் பூர்வ காலத்து காரியங்களை நான் என் பிள்ளைகளுக்கு சொல்வேன், அவங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லணும் அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. பாடத்தில் ஒரு ஆலோசனை கொடுத்துருக்காங்க. சங்கீதம் 105, 106 இப்படிப்பட்ட சரித்திர சங்கீதங்களை வாரத்திற்கு ஒரு முறையாவது நாம் வாசிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. கைவிடப்பட்ட நிலையில் தேவன் நன்மைக்காகவே அதெல்லாம் அனுமதித்தார் அப்படின்றத இஸ்ரவேலர்கள் புரிந்து கொண்டாங்க. இன்னைக்கு நம்முடைய நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். காலைல ஒரு பாட்டு பாடணும் இல்லைங்களா? சில நேரம் இருள் பாதையில், சில நேரம் ஏதேனும் பூங்காவில், ஆனால் அவர் எப்போ என் கூடவே இருக்கிறார். அவருடைய கரம் என்னை எப்போதுமே நடத்துகிறது அப்படின்றத நாம் மனதில் கொண்டவர்களாக தேவனுடைய கரத்தை இறுக பற்றி பிடித்துக் கொள்வோம். நிச்சயமாகவே நம்முடைய பாதை எல்லாம் நெய்யாய் பொழியும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்வார். படித்து கொண்ட பாடங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக.